ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மன வலியும் வேதனைகளும் நிறைந்த இந்த கஷ்ட காலமானது முடிவுக்கு வரப்போகின்றது. என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு ஒருவர் உன்னுடைய இந்த நிலை கண்டு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றார். அவர் யாராக இருக்க முடியும்? அப்படி அவர் கண்ணீர் சிந்துவதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது? அவர்கள் எதனால் உனக்காக கண்ணீர் சிந்துகின்றார்கள் என்பதனை என் குழந்தைக்கு சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அவர்களை நீ மனதார உள்ளே அழைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு தீர்ந்துவிடும். ஓரளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில தேவையற்ற குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் குழந்தையே, யாரும் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற ஒருவர் உனக்காக கதறுகின்றார். இந்த வராகி உனக்காக இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன் கஷ்டங்களை எல்லாம் உன்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் இருந்து யாரோ ஒருவர் நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் வரப்போகின்றார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அல்லவா? என் குழந்தையே, அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற சிலரை பற்றியும் இவர்கள் உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, முதலில் உன் இல்லத்தின் வாசலில் நின்று அழுவது யார் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் அங்கே நின்று அழுது கொண்டிருப்பது அத்தனை நல்லதல்ல. ஏனென்றால் அவர்களை அழ வைப்பது உன்னுடைய செயல்களாக இருக்கிறது என்றால் அதை நீ உடனடியாக மாற்றிக்கொண்டாலே அவர்களுடைய கண்ணீரை அங்கே நிறுத்திவிட முடியும். நீ படுகின்ற கஷ்டங்கள், நீ படுகின்ற வேதனைகள் என்று ஒவ்வொரு நாளும் நீ வேதனையில் அழுது புலம்பும் பொழுதெல்லாம் அவர்கள் அதை நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஐயோ, இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று எண்ணி அவர்கள் அங்கே கதி கலங்கி நிற்கின்றார்கள். அப்படி யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, நிச்சயமாக அது உன்னுடைய குலதெய்வம் அல்லது உன்னுடைய காவல் தெய்வமோ கிடையாது. ஏனென்றால் அவர்களாக இருந்தால் கதறி அழுவதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்காது. இதை தாண்டி ஒரு சக்தி அங்கே நின்று உனக்காக கதறுகிறது என்றால் சர்வ நிச்சயமாக அது ஒரு ஆத்மா மட்டுமே. ஒரு ஆத்மாவின் நடமாட்டம் உன் இல்லத்தின் வாசலில் அதிகமாகவே இருக்கின்றது. அந்த ஆத்மா உன்னை பார்த்து கண்ணீர் சிந்துகிறது என்றால் உன் இல்லத்திலிருந்து இறந்த ஒருவனுடைய ஆத்மாதான் அது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இத்தனை காலமும் உன்னுடைய இல்லத்தில் வாழ்ந்த பொழுது இங்கே வருகின்ற அவ்வளவு கஷ்டங்களிலும் பகிர்ந்து கொண்டு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அத்தனை சோதனைகளுக்கும் காவலாக நின்று உன் குடும்பத்தை வழிநடத்தி வந்த ஒரு ஆத்மா இன்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உன் குடும்பத்தின் நிலை கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலையும் வந்துவிட்டது. நீ படுகின்ற பாடு, நீ அனுபவிக்கின்ற மன வலிகளும் வேதனைகளும் என்று அவர்களுக்கு அது மன வருத்தத்தை கொடுத்து விட்டது. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதை நினைத்து மேலும் மேலும் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். இப்படி நீ அனுபவிக்கின்ற இந்த மனவேதனைகளில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த ஆத்மாவானது கதறி கொண்டிருப்பதையும் நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்கள் அங்கிருந்து நிச்சயமாக செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக என் குழந்தை, நீ அவர்களை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைத்து அவர்களின் மனதினை அமைதிப்படுத்தி நீ அனுப்ப வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். சில விஷயங்களில் முதலில் நீ தெளிவாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இறப்பு என்ற ஒன்று நடந்துவிட்டது என்றால் எப்பொழுதும் அதையே எண்ணி வருந்தி கொண்டிருக்க கூடாது. இத்தனை காலமும் உடன் வந்த ஒருவர் இல்லை என்றால் அது நிச்சயமாக தாங்க முடியாத வேதனையாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கும் பொழுது இன்று அவர்களுக்கு என்றால் நாளை உனக்கு
அதனால் இங்கே பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்று சேரத்தான் வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு, பிறப்பு என்பது போல இறப்பு என்பது இயற்கையின் நியதி என்பதனை உணர்ந்து கொண்டு, நிச்சயமாக என் குழந்தை அவர்களினுடைய மனதை காயப்படுத்தாமல் நீ அவர்களை பற்றி அதிகமாக சிந்தித்து அவர்களை வேதனைப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதிகமான சிந்தனைகள் நீ அவர்களின் மீது வைக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வேதனைகள் உன்னை அதிகமாக சூழ்ந்து கொள்கின்றது. அதனால் என் குழந்தை முதலில் அவர்களை பற்றி நினைப்பது நிறுத்தி, அடுத்ததாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கலைத்து என்ன செய்ய வேண்டும், என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதனை நீ தெளிவாக யோசித்து செய்ய தொடங்கு. எல்லா முயற்சிகளையும் உன் வாழ்க்கையில் நீ தெளிவாக செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். இத்தனை காலம் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். இதற்கு மேலும் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்னாலும் கண்ணீரிலேயே கரைந்து விடுமோ என்று தான் அந்த ஆத்மா மன வருத்தம் அடைகின்றது. அதனால் இந்த சூழ்நிலையில் இருந்து மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வதற்குரிய சூழ்நிலைகளை நீ உருவாக்க வேண்டும். அந்த ஆத்மாவை உள்ளே அழைத்து, நாங்கள் நன்றாக இருக்கின்றோம், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்கள் அங்கே கண்ணீர் சிந்த வேண்டாம், உங்கள் இடத்திற்கு சென்று அமைதியாக இருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் இங்கிருந்து பிறந்து சென்றதையே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அதை எங்களை பற்றி நினைத்து கண்ணீர் வடிப்பதை மட்டும் எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ அவர்களிடத்தில் சொல்லி அவர்களை எங்கிருந்து வழி அனுப்பி வைக்க, எப்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளை நீ இது போன்று செய்து அவர்களை இங்கிருந்து அனுப்பிவிட்டால் தானாகவே எல்லா கஷ்டங்களும் சரியாகிவிடும். சிலர் உன்னிடத்தில் சொல்லி இருப்பார்கள், நீயும் கேள்விப்பட்டிருப்பாய், உன் இல்லத்தின் வாசலில் ஒரு கன்னிப்பெண் தெய்வம் நிற்கிறது என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, ஏனென்றால் உன் இல்லத்தின் வாசலில் ஒரு ஆத்மா சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அது எல்லாம் இது போன்ற காரணங்களால் தான் அங்கே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா இத்தனையும் சொல்லிவிட்டாய், எந்த நேரத்தில் அவர்களை நான் இல்லத்திற்குள் அழைப்பது, எப்படி அழைப்பது என்று கேட்கின்றாய் அல்லவா? எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், குறிப்பாக அமாவாசை திதியாக இருந்தால் இன்னமும் சந்தோஷம். அந்த நாளில் உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் படைத்து அவர்களை நீ மனதார வணங்கு. நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்து. இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல், தேவையில்லாத எந்த மனக்கசப்புகளும் இல்லாத நிலையை உருவாக்கி அவர்கள் முன்னிலையில் காண்பிக்க வேண்டும். இப்படி காண்பித்து விட்டால் போதும், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து அவர்களின் உலகத்திற்கு சந்தோஷமாக வாழச் சென்று விடுவார்கள். இது போன்று சில நேரங்களில் எல்லோருக்கும் வாக்குகள் கிடைத்து விடாது. சிலர் நினைப்பார்கள், உன் இல்லத்தில் ஒரு ஆத்மா இல்லை, 1 2 ஆத்மாக்களுக்கு மேலாகவே நிற்கின்றது, ஏனென்றால் என் குடும்பத்தில் இருந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லலாம். என் குழந்தையே, நான் சொல்கின்ற ஆத்மா வயது முதிர்ந்தவர்கள் எத்தனையோ பேர். எத்தனை பேர் இல்லத்தில் இல்லாமல் இருந்தால், யார் ஒருவர் அதில் வயது முதிர்ச்சி அடைந்தவர், யார் ஒருவர் உன் குடும்பத்தை தூக்கி சுமந்தவரோ அவரை பற்றித்தான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் அவர்களை மனதார எண்ணி நீ அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து மனமகிழ வைத்து அவர்களை இங்கிருந்து அனுப்ப வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் குடும்ப கஷ்டம் என்னவென்று தெரியும். குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் பற்றி அவர்களுக்குத்தான் தெரியும். இப்படி இவர்களை நடமாற்றத்தில் விட்டுவிட்டு நாம் சென்று விட்டோமே என்ற எண்ணம் உனக்குள் வேண்டாம். ஏனென்றால் உனக்குள் உன் அருகிலேயே உன்னுடைய சொந்தமான, உனக்கு சொந்தமான ஆத்மா உனக்கு துணையாக, பக்க துணையாக இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அதில் நீ வெற்றி காணப் போகிறாய். உன்னுடைய வெற்றிக்கு அந்த ஆத்மாவும் உதவியாக இருக்கப் போகின்றது. அது உன்னுடைய அப்பாவாகவும் இருக்கலாம், இறந்த உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா, உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாத்தா, உன்னுடைய அண்ணன், தம்பி ஆகிய இவர்களால் யாராக வேண்டானும் இருக்கலாம். அதனால் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் சற்று பொறுமையாக காத்திரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும்.
எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.